நம்ம எண்ணில் அடங்கா விரதங்கள் இருக்கின்றோம். சஷ்டி விரதம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை விரதம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தைப்பூசம் நம்ம முருகன் விரதமா சிறப்பாக கொண்டாடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு நம்ம தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அந்த மகா சஷ்டி விரதம் சொல்லிட்டு ஒரு 7 நாள் நடக்கும். இது மாதிரி விரதங்கள் நம்ம முருகன் நம்ம பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 7 நாள், மாதத்துல 1 நாள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஷ்டி வந்து மாதத்துக்கு 2 வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, இது மாதிரிலாம் நம்ம விரதம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம். இந்த மண்டல விரதம் எப்படி சார் நான் இருக்கிறது? நீங்க நீங்க வந்து நினைக்கிறீங்க, என்ன வந்து நற்செயல் உங்களுக்கு நடக்கணும் நீங்க பிரியப்படுறீங்களோ அந்த நற்செயலை நம்ம வந்து முருகன்கிட்ட நம்ம போய் கேட்கணும். புரியுதுங்களா? முருகன்கிட்ட அந்த நற்செயலை நான் வந்து செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த முருகனுக்கு உரிய அந்த நாள் இருக்கு பாத்தீங்களா, முருகனுக்கு நட்சத்திரங்களும்